இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போறோம். அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரத்தை நம்மளால இறக்கி வைக்க முடியுமா? அதிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியுமா? அதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் எப்போவாச்சும் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் நேர்லையோ அல்லது டிவிலையோ பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக நான் மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், என்னுடைய உடல் எடையை நான் எப்போவுமே இதை இப்படியே வச்சுருக்கணும். இந்த உடல் எடை கொஞ்சம் கூடுனா கூட என்னால் ஓட முடியாது, அந்த வேகம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் சொன்னார். உடல் எடை சரியான அளவு இல்லாமல் கொஞ்சம் கூட இருந்தால் கூட அதை எங்களை பின்னாடி தள்ளும் அப்படின்னு அவர் சொன்னார். இது இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு ஒரு பொருத்தமான உண்மையாக இருக்குது. பார்க்க போனால் இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம முன்னேறி செல்லும் போது நம்முடைய சுமைகள் நம்மளை முன்னேற விடாமல் பின்னோக்கி இழுக்கும். அது என்ன சுமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்துடைய முக்கியமான தலைப்பு அவமானம். நம்ம வாழ்க்கையில் அவமானம் இருக்கும்போது அது தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்ல விடாமல் பின்னோக்கி நம்மளை இழுக்கும். இந்த சுமை நம்மை விட்டு நீங்க வேண்டும். தேவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதிலிருந்து ஒரு விடுதலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார்.
இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பாரத்தை அவரிடத்தில் ஒப்படையுங்கள். நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். ஒருவேளை உங்களுடைய பாரம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு, ஒரு வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த பாரம் இருக்கலாம். அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நாங்கள் ஒரு 5 நாள் இங்கே ஷூட் பண்ணோம். குரோமா உபயோகிச்சு தான் பண்ணோம். 3 பேரோட செய்தியை படம் பிடிச்சோம். பின்பு அதற்கு தேவையான பேக்ரவுண்டை இணைச்சிக்கிட்டோம். இங்கே ரொம்ப டேலண்டடான ஸ்கில்டான பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு சவுண்ட் ஸ்டுடியோவும் இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது நமக்கு. அதே நேரத்தில் இன்டோர் ஷூட் பண்ணணும்னா கூட போதுமான ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இது ஒரு கம்ப்ளீட் செட்டப் மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வெட்கத்தின் பாரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை என்ன நினைப்பாங்க, அது உங்களுக்கு ஒரு வெட்கத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாரத்தினால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கும். இந்த வெட்கத்தின் பாரத்தை நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வரலாம் அதை தான் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வேணால் வெட்கப்படலாம். ஆனால் உங்களை பற்றி நல்லா தெரிந்த, எல்லாமே தெரிந்து கொண்ட தேவனிடத்தில் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் செய்த தவறுகள், உங்களுடைய பாரம் எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்படைக்கும் போது நிச்சயமாகவே அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க அலீஸ் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க வெளியிலேருந்து பார்ப்பதற்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள வெட்கம், போராட்டங்கள் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில் யார் விடுதலையை கொடுத்தா, எப்படி ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டான்னு அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். அலீஷ் சிறு வயதிலிருந்து சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தார். அவர் தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருந்தார். அந்த அங்கீகாரம் அவருக்கு சர்ச்சில் கிடைக்கத்தான் செய்தது. இருந்தாலும் அதில் அவருக்கு திருப்தி இல்லை. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் லைஃப்ல இருந்த சில விஷயங்கள் அதை நான் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கினதே கிடையாது. அதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுதான் இந்த ஆபாச படம். அதை நான் எப்பவும் தனியாக தான் பார்த்துட்டு இருந்தேன். மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பைபிளில் இருக்கிற வசனம் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இதை செய்யறது தவறுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இது தேவனுக்கு பிடிக்காது. என் வாழ்க்கையில இருந்த இந்த சைடு அதை நான் முழுசா சரண்டர் பண்ணவே இல்லை. ஆபாச படத்தை பார்க்கும் பழக்கத்தினால் அலீஷ் மற்றவர்களை பார்க்கும் கோணம் மாறத் தொடங்கியது. அவர் இதிலிருந்து வெளியே வரத்தான் ஆசைப்பட்டார். ஜெபம் செய்வது, பைபிள் வசனங்களை படிப்பது போன்ற முயற்சிகளுக்கு பிறகும் கூட அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நான் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் தனியாக இருக்கும்போது தான் எடுத்துப்பேன். நைட் என்னோட நேரத்தை நான் தனியாக செலவு பண்ணக்கூடாதுன்னு நிறையவே முயற்சி பண்ணுவேன். அந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். ரொம்ப நேரமாக நாங்கள் ஜெபம் பண்ணி டயர்டாகி தூங்கிடலான்னு பிளான் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஆபாச படம், அதுக்கப்புறம் இந்த அடிக்ஷனோட முக்கிய பிரச்சனை என்னன்னா, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு புது விதமான பாதையை கொண்டு வந்துடும். அது ஒரு பாதையை உருவாக்கிடும். அது மூலமா அது ட்ரிகருக்கு மறுபடியும் கொண்டு வரதுக்கான ஒரு புது வழியை அது கண்டுபிடிக்கும். தோத்து போற அந்த நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஃபீல் ஆச்சு. இதுல இருந்து மீண்டு வரவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு உதவி செய்யறதுக்காக தேவன் இருக்காரு. அவர் ஹெல்ப் பண்றாரு. அவர் எனக்கு உண்மையை காட்டினாரு. தன்னுடைய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது அலீஷுக்கு எளிதானதாக இல்லை. அவர் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. பல தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகும் கூட அவர் பின்வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு டிசைட் பண்ணேன். என்னோட ஃபைனல் இயரில் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அதோட பேர் செக்ஷுவல் புரோக்கனஸ். அதை நான் கேட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இது நம்ம லைஃப்பில் டிப்ரெஷனை மட்டும் கொண்டு வராது, உங்கள் முழு லைஃபையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னு எனக்கு புரிய வந்துச்சு. நான் ஆபாசம் படம் பார்க்கறதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, என்னை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட பாதிக்கப்படுறாங்க. நான் மற்றவங்கள பார்க்குற விதமும் வேறுபடுது. ஸோ இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அப்போ எங்கள் கோர்ஸில் ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. அதில் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்க கூட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க.
அதுல நல்ல விஷயமா என் கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் எனக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆயிட்டான். அவன் கூட நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் என் கூட இன்ட்ரெஸ்ட்டை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். என் இன்ட்ரெஸ்ட்டை மாத்துறதுக்காக நான் மறுபடியும் என்னோட ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி ஃபோக்கஸ் பண்றதால எனக்கு ஓவர் கம் பண்றதுக்கு நிறையவே ஹெல்ப்பா இருந்துச்சு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அது தேவனுடைய ஒரு ப்ராமிஸ். அது சங்கீதம் 41:2 இருக்கு. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். அவர் ஒரு கேடகம் போல் நமக்கு எப்போதும் இருப்பார். அதோட எதிரிகள் மூலம் நமக்கு எந்த ஒரு அழிவும் வரவிட மாட்டார். இன்றைக்கு அலீஷ் ஆபாச படம் பார்க்கும் பழக்கத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டார். திருமணமாகி சந்தோஷமாக இருக்கிறார். அதோடு ஒரு ஜிம் பயிற்சியாளராகவும் சர்ச்சில் ட்ரம்மராகவும் மற்றும் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்க வேண்டிய அந்த ஒரு நம்பிக்கை நான் நல்ல உண்மையானவனா இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. நான் நினைக்கிறத விடவே நான் அவளை ரொம்பவே அதிகமா ரெஸ்பெக்ட் பண்றேன். அது உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அலிசன் வாழ்க்கையில இருந்த இந்த பாரம் வெட்கப்பட வைக்கக்கூடிய ஒரு பாரமா இருந்தது. அதனால மற்றவங்கள அவர் பார்க்கக்கூடிய பார்வையே தவறானதா இருந்திருக்கு. சரியா சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையில அவர் இருந்திருக்காரு. ஆனா அவர் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட போது அதிலிருந்து விடுபட்டார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள்னால நீங்க இருள இருக்க மாதிரி தெரியலாம். அது உங்களுடைய பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனா நீங்க தேவனிடத்தில் கொண்டு வரும்போது இந்த பலவீனங்களே உங்களுடைய பலமாக மாறும். நீதிமான் 7 தரம் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஸ்போர்ட்ஸ் டேல குத்துச்சண்டையில கலந்துக்கிடணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட எடை இருந்தால் மட்டும்தான் அந்த குத்துச்சண்டையில் அவனால் கலந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இவனை எப்படியாவது அந்த போட்டியில் கலந்து கொள்ள வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணாங்க. எடை காட்டக்கூடிய மிஷினில் என்ன பண்ணாங்க, இந்த பையன் ஏறி நிற்கும் போது அதிக எடை வர மாதிரி அதை அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை யாருக்கும் கண்டும் பிடிக்க முடியலை. இதே மாதிரி அந்த பையன் நிற்கும் போது அந்த பையனுக்கு தன்னுடைய எடை நல்லாவே தெரியும். ஆனால் ஏறி நிற்கும் போது அதிகமான எடை அதில் காண்பிக்குது. அந்த பையன் அந்த போட்டியில் கலந்துக்கவே முடியலை. இப்படியே ஒவ்வொரு முறையுமே நடக்குது. ஒரு கட்டத்தில் பிடி மாஸ்டர் கண்டுபிடிச்சிருந்தாரு, அடடா இந்த வேலையை பண்ணது யாரு? அப்போது இதை பண்ணவங்கெல்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்குது. அதன் பிறகு இந்த பையன் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான். அந்த பையன் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான். ஆனால் இதற்கு முன்னாடி அவன் நிராகரிக்கப்படும் போதெல்லாம் என்ன நினச்சான், அடடா போச்சே, நம்ம எடை சரியாக தானே இருக்கோம், எப்படி? அப்போ பிடி மாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன் உன் எடையை உன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியல, கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்படி தான் நீங்கள் தவறே செய்திருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு பழி வரும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் நம்ம தவறே செய்யலையே, எப்படி எனக்கு இந்த பேர் வருது? இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தமும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்களை தகுதி இல்லாதவங்களா கூட நீங்கள் நினைக்கலாம். வெட்கம், பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, நீங்கள் தவறு செய்யாமலே உங்கள் மேலே ஒரு பழி வருது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை உங்கள் மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா பைபிள்லேருந்து ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 41ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். தாவீது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போதும் சரி, அவங்க நெருங்கினவங்க எல்லாருமே துரோகம் செய்த போதும் சரி, அவர் தேவன் என்னை காத்துக்கொள்வார், இந்த நம்பிக்கையில் அவர் இருந்தார். அவருக்கு நிறைய அவமானங்கள் வந்தது, ஆனாலும் கூட அவர் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தார். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் வெட்கம், பயம், தயக்கம் இப்படிப்பட்ட உணர்வுகளால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தேவன் என்னை காத்துக்கொள்வார் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அது ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய எல்லா பாரங்களையும் நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு வெளியில் சொன்னால் அவமானம் அப்படின்னு நீங்கள் அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது நிச்சயமாகவே ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுடைய எல்லா ஜெபமும் நம்ம ரகசியமாக பாதுகாக்கப்படும். இந்த சேவை முற்றிலும் இலவசம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. மத்தவங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை அதிகமாவே அவமானப்படுத்துதா?
நீங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நிறைய பேர் அமைதியா இந்த வலிய தாங்கிக்கிறாங்க. நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அடையாளம் மத்தவங்களோட கருத்துல இல்ல, அது தேவனுடைய அன்புல தான் இருக்கு. சிபிஎன் பிரேயர் லைன் மூலமா நீங்க லைவ் பிரேயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். The dates are 5th and 19th May மத்தியானம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை Facebook பேஜ்ல. நண்பர்களே, இந்த அவமான சுமையை நீங்க தனியா சுமக்க தேவையில்லை. பிரார்த்தனை பண்ணுங்க, தேவன் கிட்ட உங்க உதவியை பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அவமானம், வெட்கம், இது போன்ற பாரங்கள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அலிசுடைய சாட்சியிலையுமே இதை பார்த்தோம். தேவன் தான் இதிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது ஜெபிக்கின்ற நேரம். யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எப்பவுமே எங்கள் மேலே இரக்கமுள்ள தேவனாக இருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எப்போதுமே எங்களை நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கடந்த காலத்தை நீக்கி எங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உயர்த்துறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் பயத்திலும் தயக்கத்திலும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை ஒரு விசை பாரும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்குள்ள என்ன பாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிவீங்கப்பா. ஒரு வெட்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு பாரம் அவங்களுக்குள்ள இருக்கலாம். அப்போ அதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் தாங்க. அதிலிருந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறி செல்ல நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் எங்களுக்கு வல்லமே தரீங்க. அதிலிருந்து நாங்கள் பலன் அடைகிறோம், நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய விடுதலையை நீங்கள் தாங்க. சந்தோஷமும் சமாதானமும் நிறைத்து கொள்ளட்டும். இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உங்களுடைய வெட்கத்தின் பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். 41ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, ஒரு நோயோடு இருக்கிறீங்க, ஒரு துன்பத்தோடு இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பாதுகாக்கிறார். இதை தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தேவனோடு இணைந்தே இருங்க. எப்படி வாக்குறுதி நமக்கு ஒரு உத்வேகத்தை தருதோ அதே மாதிரி ஆராதனை பாடல்களும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
பரேலி நகரில் உள்ள மெத்தடிஸ்ட் தேவாலயத்திலிருந்து இந்த பாடல் நமக்காக வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. काफी है खुदा, तेरा एक शब्द काफी है खुदा, तेरे एक शब्द से बनी दुनिया, तेरा एक शब्द काफी है खुदा, तेरा एक शब्द काफी है खुदा, तेरा एक शब्द काफी है खुदा। सारे गा रे गा मा गा रे नी सारे गा रे गा मा गा रे सा। न सोना चांदी मांगू न हीरे मोती, तू जो मिला सब मिला, तू जो मिला सब मिला। मांगू न सोना चांदी मांगू न हीरे मोती, तू जो मिला सब मिला, बस आरज़ू तू ही है यीशु, मेरी बस आरज़ू तू ही है यीशु, तेरे एक शब्द से बनी दुनिया, तेरा एक शब्द काफी है खुदा, तेरा एक शब्द काफी है खुदा। बिखरा हुआ था, त्यागा कुचला हुआ था, टूटा बिखरा हुआ था, त्यागा कुचला हुआ था, तेरे शब्दों ने बदल दी जिंदगी, तेरे वचनों ने बदल दी जिंदगी, तेरे शब्दों ने बदल दी जिंदगी, तेरे वचनों ने बदल दी जिंदगी, तेरे एक शब्द से